இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கண்ணீரோடு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க கணவருடைய ரட்சிப்புக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறது, குழந்தையே இல்லை என்று சொல்லி கவலையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற அந்த விதை வீண் போகாது. நீங்க கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உலக பிரசித்தி பெற்ற, தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியராகிய போதகர் பால் யாங்கி சோ அவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் யாருன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுடைய கண்ணீரின் ஜெபம். அடிக்கடி போய் தொந்தரவு படுத்தி இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள், 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 இயேசு அற்புதத்தை செய்வார், இயேசு உண்மையான தெய்வம் என்று சொல்லி எவ்வளவோ அவள் தொந்தரவு படுத்தியும் அவர் ரொம்ப திட்டுவாராம், அசட்டை பண்ணுவாராம். எதையும் பொருட்படுத்தாமல் கண்ணீரோடு ஒரு நாள் அவருக்காக முழங்கால நின்று அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன பொண்ணு அன்றைக்கு கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு விரோதமாய் பின்மாறி இருந்த, இயேசு வேண்டாம் என்று இருந்த அவருடைய வாழ்க்கையில கண்ணீரின் ஜெபம் ஒரு அசைவை உண்டு பண்ணினது. வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவரோடு இடைப்பட்டார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட அவர் அநேக ஆயிரங்களுக்கு வல்லமையான ஒரு தேவ மனிதராக வருகிற நாட்கள் கர்த்தர் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளும் உங்க கண்களில் இருந்து வடிக்கிற கண்ணீருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகாது. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கண்ணீருக்கான ஜெபம் அது வலிமை உள்ளது. கர்த்தருடைய கிரியை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தில் ஆண்டவரே உற்பத்தி ஆகி ஆண்டவரே கன்சீவ் ஆயிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்ப்பிணிகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியினால நன்றி சுவாமி. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கத்த நடத்துவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் விதைக்கிற விதைக்கு அறுவடையை காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.